இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் அருவம் குறித்த அடிப்படையான செய்திகளை பார்த்தோம். இன்றைய பதிவில் உருவம் குறித்த சில விளக்கத்தை பார்ப்போம். பெயரிலேயே அதன் பொருள் பொதிந்துள்ளது. இந்த தன்மை அருவமும் அன்று, முழு உருவமும் அன்று. அருவமும் இல்லாமல் முழு உருவமாயும் இல்லாமல் இருக்கும் நிலையைத்தான் உருவம் என்கின்றோம். உதாரணமாக, சிவாலயங்களில் உள்ள லிங்க திருமேனி உருவத்திற்கான ஒரு சிறந்த அடையாளம். இதனை சதாசிவம் என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சிவலிங்க திருமேனியின் அடிப்பகுதி அல்லது வட்டமான பீடம் ஆவுடையார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆவுடையாரின் மையப்பகுதியில் நம் பார்வைக்கு புலப்படும் ஒரு நீள் உருளை வடிவம். அந்த பாகத்திற்கு ருத்ர பாகம் என்று பெயர். சிவலிங்கத்தின் அமைப்பு, அதன் பாகங்கள், இது குறித்து ஒரு தனி பதிவை ஒன்றை தருகின்றேன். புரிதலுக்காக முக்கிய பகுதிகளை மட்டும் இங்கு அடையாளப்படுத்துகின்றேன். சிவலிங்க திருமேனி ஒரு குறியீடு. இந்த குறியீட்டில் அடிப்பகுதியான வட்ட வடிவ பீடம், அதுதான் ஆவுடையார், இறைவனின் ஆற்றலை குறித்து நிற்கிறது. இதனைத்தான் நாம் சக்தி என்று கூறுகிறோம். சிவமும் அதனுடைய ஆற்றலான சக்தியும் இணைந்த தன்மையை தாதான்மிய சம்பந்தம் என்று நான் முன்பே குறிப்பிட்டேன். சிவமும் சக்தியும் இணைந்து இருக்கின்ற அந்த நிலையை வெளிப்படுத்துவதற்காக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குறியீடு தான் சிவலிங்க திருமேனி. அங்க அவயங்கள், அதாவது கண், காது, மூக்கு, கை, கால் போன்ற அவயவ பகுப்பு உறுப்புகள் எதுவும் இருக்காது. ஆதலால் இது முழு உருவம் என்று கூறிவிட முடியாது. ஆனால் அதே வேளையில் ஏதோ ஒரு வடிவம் இருக்கிறதே. எனவேதான் இதனை அருவமும் அல்ல, உருவமும் அல்ல, உருவம் என்ற சொல்லால் கூறுகிறார்கள். சிவன் ஆலயங்களில் தெரிகின்ற சிவலிங்க திருமேனி சதாசிவம் உருவ திருமேனி. எவர் ஒருவர் சரியை, கிரியை, யோகம் போன்ற படிநிலைகளில் அனுபவம் அடைகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் உருவில் காட்சிக்கு தெரிகின்றான். அடுத்த பதிவில் உருவம் என்றால் என்ன, அதை பற்றிய அடிப்படை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.